எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெஞ்சு பிரசிடெண்ட் இமானுவேல் மேக்ரானும் நம்ம பிஎம் இது மோடி அவங்களும் வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில்ட்ரனை வந்து இந்த இதில் ஏஐ மற்றும் சோஷியல் மீடியா அந்த இதுலேருந்து வந்து ஹார்ம் பண்ணுறதுலேருந்து வந்து அவங்கள எப்படியாவது நம்ம வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து நியூ டெல்லியில் வந்து நடந்திருக்கு. நம்ம வந்து இப்போ சில்ட்ரனுடைய சேஃப்டியில் வந்து ரொம்ப விஜிலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கேர்ஃபுல்லாக க்யூரேட்டடாக இருக்கணும் ஸ்கூல் சிலபஸ் மாதிரி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது வந்து ஏஐ ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, அது சைல்டு சேஃப்டியாக இருக்கணும், ஃபேமிலி கைடடாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. நம்ம பிஎம் வந்து சொல்லியிருக்காரு. அதை அந்த இந்தியா ஏஐ இம்பேக்ட் சம்மிட்டில் வந்து சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து அந்த பேன் பண்ணது வந்து அண்டர் 16 ஆஸ்திரேலியா தான் வந்து பேன் பண்ணுச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அட்ரஸ் பண்ணுற இந்த சம்மிட்டில் அட்ரஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அர்லியராக மேக்ரான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து எங்களுக்கு ஹோப் இருக்குது, இந்தியா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணும் ஃப்ரான்ஸோட அதர் கண்ட்ரீஸும் வந்து இந்த சோஷியல் மீடியா பேன் பண்ணுற நெட்ஒர்க்கை வந்து சில்ட்ரனோட அந்த இதில் வந்து அண்டர் 15 இயர்ஸ் அந்த இதுலேருந்து வந்து பேன் பண்ணுறதுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து சில்ட்ரனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை, இது வந்து நாட் ஓன்லி ஃபார் ரெகுலேஷன், சிவிலைசேஷனும் இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த ஒரு ரீசனும் கிடையாது. அந்த குழந்தைங்கள வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது ஆன்லைனில் வந்து அந்த கண்டென்ட்டில் அது வந்து லீகலி வந்து அது தடை செய்யப்பட்டது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ரியல் வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் என்ன வலியுறுத்தியிருக்காங்கன்னா வந்து இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது அந்த டிஜிட்டல் அப்யூஸ் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. G7 ப்ரையாரிட்டி அண்டர் ஃப்ரான்ஸ் பிரசிடென்சி ஆஃப் பிளாக் ஆஃப் அட்வான்ஸ் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஞ்சு லீடர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஒரு நம்பிக்கை அந்த இது இருக்குது, புல்லிஷ் நோட் வந்து இந்தியா மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏஐ ரிவல்யூஷன் அப்புறம் வந்து அந்த பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு வேணுங்கிறது வந்து அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதை பேக் பண்ணுற மாதிரி யூரோப் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏஐ ஆஸ்பிரேஷன்ஸ் அந்த இதில் அவர் சொல்லியிருக்காரு, இந்தியா வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு வேர்ல்டு வந்து தப்பாக வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, ஒரு டிகேடெகோ வந்து என்னென்னா 1.4 பில்லியன் பீப்புள் வந்து முன்னாடி வர முடியாத டிஜிட்டல் எக்கனாமியில் அப்படின்னு சொன்னதை வந்து அது தவறுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஞ்சு பிரசிடெண்ட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, இமானுவேல் மேக்ரான் வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு இந்தியாக்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, ரீஃபேல் வந்து உங்களுடைய கண்ட்ரியை வந்து ஸ்ட்ராங்கர் ஆக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு ஜெட் டைப் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. வந்து ஸ்லாமும் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணதை வந்து இந்த ரீஸ் கொஸ்டினை வந்து பண்ணதுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் பற்றி அதை வந்து மல்டி ரோல் அந்த இதை ஃப்ரெஞ்சோட மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட்டை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணதை பற்றி வந்து அதை வந்து ஆவேசமாக அதை பற்றி பேசியிருக்காரு. ஏஐ சமிட் அந்த இதில் வந்து ஏஐ இந்தியா சமிட்டில் வந்து 3 டே விசிட்டாக கலந்துகிட்ருக்காரு மேக்ரான். அவர் மீடியாவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரீஃபேல் இன்க்ரீஸ் பண்ணும் அந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன் வந்து எங்களுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஜாப்ஸையும் இங்கே நிறைய க்ரியேட் பண்ணும், மோர் ஜாப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அவர். வெஸ்டர்ன் அந்த கண்ட்ரிஸ்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணதை பற்றி என்ன சொல்லியிருக்குன்னா, 4.5 ஜென் ஃபைட்டர் எஸ்பெஷலி டியூரிங் ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து லாஸ்ட் இயர் வந்து இது நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் வந்து பார்த்ததில் வந்து இது வந்து நல்லா ஸ்ட்ராங்கராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. மேக்ரான் வந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. என்னென்னா, ஃப்ரான்ஸும் இந்தியாவும் சேர்ந்து நியூ எராவில் என்ட்ராக போகிறாங்க. டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் அந்த இதில் வந்து பண்ணுறதுக்கு பிளானுக்கு ஜாயிண்ட் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க ரஃபேல் ஃபைட்டர் அந்த ஜெட்ஸை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து ஆஸ் வெல் அஸ் அந்த ஹெலிகாப்டர்ஸ் பற்றியும் சொல்லியிருக்காரு. மேக்ரான் என்ன சொல்லியிருக்காருன்னா, ராஃபேல் அப்படிங்கிறது வந்து நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பப்படுறோம். இந்தியா வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு வந்து அது திரும்பி நியூ பஞ்ச் ஆஃப் ராஃபேல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அது 114 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து அது வந்து ப்ரொடியூஸ் வந்து இந்தியாவில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அது
இப்போ இன்னொரு தடவை வந்து அவங்க ரஃபேல்ஸை வந்து ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா வந்து நியூ ஸ்டெப் ஃபார்வர்டு, அப்புறம் வந்து டிஃபென்ஸு அந்த இதில் டைஸில் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இந்தியா என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா, அதாவது இன்க்ரீஸ் பண்ணணும் இண்டிஜினியஸ் வந்து அந்த கண்டென்ட் அந்த இதை வந்து ஜெட்டில் ப்ரொடக்ஷனில் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து கமிட் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இந்தியன் காம்பனண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. மேனுஃபேக்சரிங் அந்த இதுவும் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கிரிட்டிக்கல் டிவைசஸ் வந்து இந்தியாவில் தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அவர் வந்து அந்த சப்மரைனுக்கு வந்து அந்த ஃப்ரெஞ்சோடைய சப்மரைன்ஸ் எல்லாத்தையுமே இந்தியாவுக்கு வந்து அந்த விற்கணும் அப்படிங்கிறத வந்து விருப்பப்படுறேன் ரொம்ப அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்தியன் நேவி இப்போ ப்ரெசண்ட்டாக வந்து 6 ஃப்ரெஞ்சு அந்த இதை வந்து ஸ்கார்பியன் இந்த சப்மரைன்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து இனியும் வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வாங்குகிற பிளான் இருக்குது, அட்லீஸ்ட் 3 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, சச் சப்மரைன்ஸு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரம் ஃப்ரான்ஸ்லேருந்து. இது ஒரு புது வந்து நியர் ஃப்யூச்சரில் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலியா வந்து Under-16 பேன் பண்ணியிருக்காங்க குழந்தைங்களோட அந்த சோஷியல் மீடியா இதை அக்கௌண்ட்டை. இங்கே வந்து Under-15 பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஃப்ரான்ஸு, இந்தியாலாம். பட் மற்ற கண்ட்ரீஸும் அப்படியே கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பண்ணாங்கன்னா இந்த மாதிரி குழந்தைகளுடைய மனநிலையும் பாதிப்படையாது, அவங்களுடைய நல்லா வந்து திறமைகளையும் வளர்த்து கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அது வந்து பெரியவங்களோட அசிஸ்டன்ஸோட எது ஒன்றும் பண்ணுறது நல்லது. இது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.